இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. வாங்க சமைக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து அதை அரை மூடி தேங்காயில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், புளியும் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். முதல்ல பாருங்கள், கத்திரிக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுங்கள். சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காயை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் 3 தக்காளி எடுத்து நல்லா புளிஞ்ச மாதிரி புளிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அது குழம்புக்கு தேவையான அளவு உப்பை அந்த தக்காளியில் சேர்த்துக்கிட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். நல்ல பழந்தக்காளியை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் புளிக்குழம்பு தூளும் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் தக்காளி வெங்காயத்தோடு சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருகாமல் வதக்கி விடுங்க. இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயில் வறுத்து வச்ச மிளகு சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து அது கூட வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயை நீங்கள் வதக்கிட்டு குழம்புல சேர்க்குறப்போ கத்திரிக்காமல் உடையாமல் அழகாக இருக்கும். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து நல்ல கத்திரிக்காய் வேகணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். பாருங்கள், கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் இன்னும் கொஞ்சம் சாதம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் எல்லாம் உடையாமல் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.